சண்முக பாண்டியனின் படைத்தலைவன் படம் கை கொடுத்ததா இல்லையா? முழு விமர்சனம் இதோ. கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் படைத்தலைவன். இயக்குனர் அன்பு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் சண்முக பாண்டியனுக்கு ஜோடியாக யாமினி சந்தா நடித்திருக்கிறார். இந்த படத்தை ஜெகநாதன் பரமசிவம் தயாரித்திருக்கிறார். இந்த படத்திற்கு இளையராஜா இசைஞானி இசை அமைத்திருக்கிறார். இவர்களுடன் இந்த படத்தில் கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த், கருடன் ராம், அருள்தாஸ் உள்பட பலர் நடித்திருக்கிறார்கள். யானைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் ரசிகர் மத்தியில் வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை பற்றி பார்க்கலாம். கதைக்களம். படத்தில் ஹீரோ சண்முக பாண்டியன் காட்டில் வாழும் யானையை பயிற்றுவிப்பவராக இருக்கிறார். அவருடைய யானையினுடைய பெயர் மானியன். அவர் தன்னுடைய மானியனை குழந்தை போல் பராமரித்து வருகிறார். அவருக்கு யானைதான் நண்பன், குடும்பம், வாழ்க்கை என எல்லாமே நினைத்து வாழ்கிறார். ஒரு நாள் சில தங்கத் திருடர்கள், கடத்தல்காரர்கள் மானியனை காட்டிலிருந்து கடத்தி சென்று போகிறார்கள். இதை அறிந்த சண்முக பாண்டியன் அதிர்ச்சிக்கு ஆகிறார். பின் எப்படியாவது மானியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிறார். ஒன்றுமே தெரியாமல் இந்த பயணத்தை சண்முக பாண்டியன் தொடங்குகிறார். இதில் விலங்குகள், வஞ்சகர்கள், பிரச்சனைகள் என தொடர்ந்து பல சிக்கல்கள் சண்முக பாண்டியன் சிக்கி கஷ்டப்படுகிறார். இருந்தாலும் அவர் உறுதியுடன் போராடுகிறார். இதற்கிடையில் ஒரு காட்சியில் விஜயகாந்தும் அவருக்கு உதவி செய்கிறார். இறுதியில் தன்னுடைய மானியத்தை சண்முக பாண்டியன் எப்படி கண்டுபிடிக்கிறார், எதற்காக மானியத்தை கடத்தி செல்கின்றார்கள் என்பதுதான் படத்தினுடைய மீதி கதை. படத்தில் ஹீரோ சண்முக பாண்டியன் சிறப்பாக நடித்திருக்கிறார். அவரை பார்க்கும்பொழுது விஜயகாந்தனுடைய வெர்ஷனை பார்ப்பது போலவே இருக்கிறது. நடை, பார்வை, சண்டை என எல்லாமே கேப்டனாகவே முயற்சி செய்திருக்கிறார் சண்முக பாண்டியன். இயக்குனர் கதைக்களத்தை சிறப்பாக செய்திருக்கிறார். ஒவ்வொரு காட்சிகளும் பிரமிக்க வைக்கும் அளவிற்கு கொண்டு செல்ல முயற்சி செய்கிறார். ஆனால் இந்த படம் கும்கி படத்தினுடைய சாயலாக இருந்ததுதான் ஒரு பெரிய மைனஸ். விலங்குகள் தான் முக்கியம் என்பதால் படத்தில் நடிகர்கள் பெரிதாக இல்லை. நடித்த நடிகர்களுமே தங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவு, எடிட்டிங் படத்தில் மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறது. கிளைமேக்ஸ் கூட நிறைய ட்விஸ்ட் இயக்குனர் வைத்திருக்கிறார். இளையராஜாவின் இசையும் படத்திற்கு கூடுதல் படத்தை கொடுத்திருக்கிறார். அதேபோல் விஜயகாந்த் வரும் காட்சியும் நன்றாகவே அமைந்திருக்கிறது. சில வசனங்கள், சில காட்சிகள் அழுத்தமாக சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும். திரைக்கதை நன்றாக இருந்தாலும் அதை இயக்குனர் கொண்டு சென்ற விதத்தில் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பை கொடுத்திருக்கலாம். முதல் பாதி நேர்த்தியாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் கதை எங்கேயோ செல்வது போல இருக்கிறது. அதேபோல் நடிகர் தேர்வில் இன்னும் கொஞ்சம் இயக்குனர் கவனம் செலுத்தியிருக்கலாம். மொத்தத்தில் சுமாரான படமாக தான் இருக்கிறது. நிறை. சண்முக பாண்டியன் நடிப்பு, ஒளிப்பதிவு, பின்னணி இசை முதல் பாதி நன்றாக இருக்கிறது. கதைக்களம் ஓகே. சண்டை காட்சிகள், எடிட்டிங் நன்றாக இருக்கிறது. குறை என்று பார்ப்போமானால் இரண்டாம் பாதி நேர்த்தியாக இல்லை. பாடல்கள் பெரிதாக கவரவில்லை. நடிகர்கள் தேர்வில் கவனம் வைத்திருக்கலாம். கதைக்களத்தை கொண்டு சென்ற விதத்தில் இயக்குனர் கவனம் செலுத்தியிருக்கலாம். மொத்தத்தில் படைத்தலைவன் முயற்சி.